காலத்துல அநேகமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று நினைக்கின்றேன். அவருடைய மஜ்லிஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை தந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்த்து விளங்கிட்டாங்க. விளங்கிட்டு இஸ்ராயிலை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு நபரை பார்த்து முறைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்போ யாரை பார்த்து முறைத்தாரோ அந்த நபருக்கும் அது தெரிந்து விட்டது. அவர் பயந்தவராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்திருந்தார். எல்லா விதமான ஆற்றல். காற்றில் அவருடைய சட்டம் செல்லும். அவர் சொல்வதை போன்று காற்று கேட்கும், பறவைகள் கேட்கும், விலங்கினங்கள் கேட்கும், ஜின்கள் கேட்கும். உடனே சொன்னாங்க, இவர் என்ன முறைச்சிட்டே இருக்காங்க, எனவே இவர் பார்க்காத ஒரு தூரமான இடத்துல என்ன போய் விட்டுருங்க. உங்களுடைய துவாவின் பரக்கத்தால், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆற்றலின் பலத்தால் காற்றுக்கு உத்தரவிட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர் எங்க விரும்புறாரோ அங்க விட சொல்லிட்டாங்க. அங்க போய் விட்டாச்சு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க முறைச்சீங்கன்னு. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் இந்த இடத்துல இந்த நேரத்துல இவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் அவர் வேற இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, அந்த நேரமும் நெருங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முறைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விதியை பாருங்க, அவரா தானாக உங்களுடைய உத்தரவின்படி, உங்களுடைய வல்லமையின்படி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைத்து அவரே சென்று அந்த இடத்திற்கு சேர்ந்து விட்டார். இப்போ என் டியூட்டியை நான் பார்க்க போறேன், என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்ற போறேன்.